வணக்கம். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற விஷயம் ஒரு கொமனான விஷயமே இல்லை. கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளாக என் மனசில் இருந்து இன்னுமே மறைய முடியாத முள்ளிவாய்க்கால் கண் முன்னே எப்பயுமே இருக்கிற ஒரு விஷயந்தான். அந்த நாட்களில் நான் இழந்தது, என்னோட குடும்பம் இழந்தது, இன்று வரைக்கும் நாங்கள் எப்படி வந்தோம், என்ன நடந்ததுன்றதை பற்றி தான் டீட்டெயில்ஸாக சொல்ல போகிறேன். இது யாரையுமே காயப்படுத்துறதுக்காக இல்லை, யாரையும் குறை கூறுறதுக்காகவும் இல்லை. மே 10 என் வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்ட நாளென்று நான் சொல்லுவேன். அப்போ நான் 4ஆம் ஆண்டு, அதாவது எனக்கு 9 வயது. என்னோடய வீட்டில் நான், என்னோடய அம்மா, என்னோடய அப்பா, அவள் தான் என்னோட உலகமாகவே இருந்தது. என்னோடய அம்மா அப்பாக்கள் வெட்டிங் பண்ணி 17 வருஷத்துக்கு பிறகு விரதம் பிடிச்சி பிறந்த பிள்ளை தான் நான். நிரம்ப செல்லமாக, நிரம்ப ஆசையாக, நிரம்ப எதிர்பார்ப்புகளோடு என்னை வளர்த்து கொண்டு வந்த அந்த டைம் அப்படியே இடம்பெயர்ந்து லாஸ்ட்டாக தான் நாங்கள் வவுனியா அப்படியே இடம்பெயர்ந்து முள்ளிவாய்க்கால் வரைக்கும் போயிட்டோம். என் வாழ்க்கை அப்படி போகுமென்று நாங்கள் நினைக்கவே இல்லை. என்னோடய அப்பா ஒரு சாதாரண ஒரு டீச்சர், அம்மா வீட்டில் தான் நான். அப்படியே இடம்பெயர்ந்து எல்லாத்தையுமே விட்டாச்சு. காணி, வீடு, சொத்து, இதுகள் ஓகே, ஜுவல்ஸ், வட்டேவர் எல்லாம் விட்டுட்டு உயிரோட வந்தால் காணுமென்ற ஒரு அளவத்துக்கு தான் முள்ளிவாய்க்கால் அளவத்துக்கு வந்தது. அண்டு ஒரு நைட், அதுவும் பங்கர், என்னோட அப்பா அந்த கையால் எத்தனை பங்கர் வெட்டியிருப்பாருண்டு எண்ணெயில். அது பங்கர்ன்றது நிலத்தை தோண்டி பதுங்கு குழி என்று சொல்லுவாங்க. செல் விழாத அளவத்துக்கு அந்த அப்பா இடம்பெயர்ந்து போகிற இடமெல்லாம் இந்த மாதிரி வீடுகள், குடிசைகள் கூட இல்லை. ஜஸ்ட் போகிறது, ஒரு டென்ட் ஒன்றை போடுறது, ஒரு சட்டி, ஒரு பானை, அவ்வளவுதான் கொண்டு போடுறதுக்கு 4 உடுப்பு. போகிற இடங்கள்லாம் செய்கிற முதலாவது வேலை பங்கர் வெட்டுறது. அப்படியே பங்கருக்குள்ளே படுத்து கொண்டிருக்கீங்களோ ஒரு சத்தம்தான் கேட்டுது, தங்கச்சி எண்டு, அல்ல அம்முக்குட்டி எண்டு, அவ்வளவுதான். பார்த்தா என்னோட அப்பாண்ட கை கீழே, என்னோட அப்பாவுக்கு 24 விரல், காலில் 6 விரல், கையில் 6 விரல், ஆல் டுகெதராக 24 விரல். அந்த கண்ணுக்குள்ளே நிற்கிது. என்னோட அப்பாண்ட ஒரு கை முறிஞ்சு அப்படியே செல்லில் கீழே விழுந்துட்டுது ஒரு கை. அப்படியே தலையில் காயம், மற்ற கையில் காயம், அவ்வளவுதான். அப்படியே ஒரு குண்டு போட்டால் காணும். அப்படியே நாங்கள் இப்படி கெப்பெல்லாம் இல்லை வீடுகளுக்கு. இப்போ விரல் அடுக்கில் தான் இருக்கும் வீடுகள். அப்படியே சத்தம் கேட்குது, ஐயோ அம்மா காப்பாற்றுங்கோ, அப்பா, அந்த மாதிரியெல்லாம் பார்த்தா குண்டு விழுந்துட்டுது. எங்களோட அப்பாவை தூக்கி கொண்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் எதுவுமே இல்லை, ஒரு டிராக்டர் தான் எல்லாரையும் ஏற்றி கொண்டு போனால். உடனே ஒரு செல் விழுந்தால் அடுத்த கேப்பில் அதே ஸ்பாட் பார்த்தா அடுத்த செல் விழும். அதுக்குரிய ரீசன் என்னென்னு சொன்னால் தெரியும், ஒரு செல் விழுந்தால் காப்பாற்றுறதுக்கு இன்னொரு ஒரு சனம் போகும் அந்த இடத்துக்குன்னு சொல்லி பார்த்தா அடுத்த செல் காப்பாற்ற வந்தவங்களும் சரி என்று உயிரோடு இருக்கிறவங்க, காயப்பட்டவங்க எல்லாத்தையும் கூட்டி கொண்டு ஹாஸ்பிட்டல் போனால், அங்கே ஹாஸ்பிட்டல்னு சொன்னால் இப்படி மருந்துகள், டேப்லெட்ஸுகள் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் செலைன் வாட்டர், அவ்வளவுதான். செலைன் தண்ணி என்று சொல்லுவாங்க. அதைத்தான் அந்த காயத்துக்கு தோச்சு போட்டு இந்த வெள்ளை துணியல், நாங்கள் போட்டிருக்கிற உடுப்புகளை வெட்டி கட்டி விடுறது. அவ்வளோ ஆக்களுக்கெல்லாம் கட்டுறதுக்கு அவ்வளோ ஃபெசிலிட்டிஸும் இல்லை. ஓடுகள், பெட்டுகள் ஒன்றும் இல்லை. அதுக்கும் ஒரு 10 கொட்டகை தான். அதையும் பார்த்துட்டு தெரியும், காயப்பட்ட ஆக்கள் ஹாஸ்பிட்டல் தான் போவாங்கன்னு சொல்லி அங்கேயும் செல், டாக்டர்ஸ், நர்சஸ், வந்த பேஷண்ட் எல்லோரும் சரி. அதிலேருந்து தப்பி தான் கடைசியாக முள்ளிவாய்க்காலில் நான் நினைக்கிறேன் மே 18 மே 17 தான் லாஸ்ட்டாக ஒரு கப்பல் வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த கப்பலில் தான் நாங்கள் எங்களோட அப்பாக்கள் காயப்பட்டு 3ஆவது நாள் ஹாஸ்பிட்டல் பங்கருக்குள்ளே இருக்கும்போது என்னோட அம்மாட அக்காட மகள், இன்னொரு மகளிண்ட ஒரு 3 வயதோ 4 வயது பேபி ஒரே பங்கருக்குள்ளே அந்த செல் விழுந்து அவையல் டெத்தான வினம். அந்த செல் விழும்போது குட்டி குட்டி பீசஸ் அங்கால விழும். அது இன்னொரு அண்ணாட வைஃபுக்கு ஒரு கை அப்படியே துப்புரவா இல்லை. இன்னொரு கேர்ள், கப்ப 3 வயதோ 4 வயது, துடையோடு அப்படியே கால் இல்லை. இவ்வளவு அடுக்களை சுமந்ததான் என் வாழ்க்கை. அந்த டைமில் எல்லாம் கண்ணை மூடினாலே ஏதோ இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். சண்டை, நாங்கள் போனது வந்தது எல்லாமே. அது இருக்கட்டும்.
திரும்பி கப்பல்லேருந்து இங்கே வந்து அதுக்கு பிறகு நான் எவ்வளோ எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணினேன்னு சொல்லி எண்ணிலடங்காதவை. எப்படி கம்பீரமாக இருந்தேன். என்னோடய அப்பாவை அப்படி காயப்பட்டு ஒரு கையை அங்கேயே அந்த அந்த செல் பீஸ் பட்டு அங்கேயே விழுந்துட்டு என்னோடய அப்பாவோட ஒரு கை. ஸோ இங்கே வரும்போது ஒரு கை இல்லை. ஓகே, இங்கே வரும்போது சில கதைகள் காது கொடுத்துக்கு கேளாத அளவுக்கு நாங்கள் பேஸ் பண்ணினாங்கள். அப்பாவை பார்த்து சொத்தி வாரான், சொத்தியன் பேரெல்லாம் சொல்கிறீங்கள. ஒரு காலத்தில் சார் அப்படி சரி ஒரு ஆக்கள் அண்ணாவோ மாமாவோன்னு சொன்னாங்க. சொத்தியன் வாரான், சொத்திக்கன்னு தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டது. நான் அந்த வயதில் இருக்கும்போது எனக்கு தெரியும் கை என்னோடய அப்பாவுக்கு திரும்ப வராதுண்டு. பட் ஒரு சின்ன ஆசை அம்மாட்ட கேட்பேன். எனக்கு இப்போயும் ஞாபகம் இருக்குது. அம்மா, அப்பாவுக்கு கை வளர்ந்துருந்தானே, எங்களுக்கு நுகம் வளருது, முடி வளருது, அப்பாவுக்கும் கை வளர்ந்துருந்தானே அம்மாண்டு. இங்கே நாங்கள் வந்த அப்புறம் ஒரு டாக்டர் வந்து அப்பாவுக்கு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி காயத்தை க்ளீன் பண்ணி மருந்து கட்டிட்டு போவார். கேட்பேன், டாக்டர் அப்பாவுக்கு கை வளர்ந்துருந்தானே. அது இப்போ நினைச்சா ஒரு மாதிரியாக இருக்குது. பட் அந்த டைமில் அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கும் என்னோடய அம்மாவுக்கும் என்ன செய்கிறேன்னு, ஃபினான்சியலை விட என்ன செய்கிறேன்னு தெரியாத ஒரு நிலைமை. எங்கள் 2 பேருக்குமே அப்பா தான் உலகம். அம்மாவுக்கும் அம்மா அப்பா யாரும் இல்லை. ஸோ எனக்கும் கூட பிறந்தவங்கள் யாரும் இல்லை. என்னோடய உலகமே எங்களோட அப்பா தான். நானும் அம்மா சுத்தமாகவே நம்பிக்கையை கைவிட்டுட்டோம். ஆனால் அப்பாவுக்கு கை மட்டும்தான் போனதை விட்ட நம்பிக்கை கைவிட இல்லாததுக்கு பிறகும் காயம் எல்லாம் மாறின பிறகு நாங்கள் முதல் இருந்த காணியை வந்து இவருக்கு சொத்தி தானே, இவரால் ஒன்றும் செய்யலாது, வேலையும் இல்லை தானே என்று சொல்லி ஒரு சில ரீசனுக்காண்டி எங்களோட அம்மா ரோட்டுக்கார காணி ஒன்று இருந்தது. அதில் வலுக்கட்டாயமாக என்னோடய அப்பாவை நிறந்த அவமானப்படுத்தி அந்த இடத்துல ஒரு நர்சரி கிண்டர் கார்டன் வந்து கட்டி வச்சிருக்கணும். இப்போ அதெல்லாம் எனக்கு பெருசில்லை. நான் நிரம்ப பட்டுட்டேன், நிரம்ப மன கஷ்டம். பட் நான் சொல்கிறேன், ஒருத்தங்க வந்து எல்லாத்தையும் விட்டு இழந்து நிற்கும்போது அவங்களோட நம்பிக்கையை வந்து உடைக்கிற விதமாக யாருமே எதுவுமே இனிமேல் பட்ட காலத்தில் வந்து நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு தடவை வந்து ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கொள்கிறேன். அதோட நிரம்ப அந்த அம்மாண்ட அக்கா அந்த ஃபேமிலி என்று சொன்னேன், அந்த ஃபேமிலியை அப்படியே சிதைஞ்சிட்டு ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் இல்லை என்று சொன்னால் அடுத்த நிலைமை என்னன்ற அளவுக்கு அவ்வளோத்துக்கு அவைகள் ஃபினான்சியல் வைஸாயும் சரி, மென்டல் இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூ அண்டு இப்போ வரைக்குமே ஹாஸ்பிட்டல், போலீஸ் கேஸ், கோர்ட்ஸுண்டு திரிஞ்சு கொண்டு தான் இருக்காங்க. ஸோ முள்ளி வாய்க்கால்ன்றது மற்ற அது ஃபேஸ் பண்ணினவனுக்கு தெரியும். ஃபேஸ் பண்ணாதாக்கள் அதையே ஒரு வியாபாரமாக்கி கொண்டு நான் குரல் கொடுத்தேன், நீ குரல் கொடுத்தேன் அந்த டைமில் எல்லோரும் போயிட்டு கதைக்கிறது. நான் இந்த வீடியோவில் யாரையுமே குறை கூறுறதுக்கு வரையில. பட் அடுத்தவன் எமோஷன், அடுத்தவன் ஃபீலிங்ஸில் வந்து விளையாடவு நான் வந்து தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் ஆல்சோ இதால் என்ன நடந்தது என்றதை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். நான் இந்த வீடியோ பண்ணும்போது நான் அதனால தான் நான் அந்த அண்டு போடையில் அழக்கூடாது, இதை பற்றி எதுவுமே நான் கதைக்கக்கூடாது. ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட்ன்றாலுமே என்னோடய அப்பாண்ட கை என்ன என்ற ஃபோட்டோஸ் எல்லாம் நான் சில இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். என் அப்பா எவ்வளோ ஆசையாக என்னை கட்டி பிடிச்சி என்னை தூக்கினது, என்னோட விளையாடினது, நான் குட்டி வயதில் இருக்கும்போது எனக்கு குட்டி குட்டியாக வீடு கட்டி தந்தது, ரொம்ப அந்த கையால் இத்தனை பங்கர் எல்லாம் வெட்டியிருப்பார். இன்றைக்கி என் அப்பா என் பிள்ளையை தூக்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னையெல்லாம் தூக்கி கொஞ்சி விளையாடி கசக்கினேன் என்னோடய அப்பா. இப்போ அவனுக்கு 1 வயது, அவனை எனக்கு தூக்கியலாது மோன எனக்கு பயமாக இருக்குது, விழுத்திடுவேன் ஒன்று சொல்லும்போது மனசெல்லாம் நொறுங்கி போகும். இல்லையாப்பா உங்களால் ஏலும், இல்லைன்னா அவனை விழுத்திடுவேன். என்னடா என் அப்பாவுக்கு சின்ன பிள்ளைகளா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் ஒரு ஆக்கள் வந்து ஒரு இனத்தை வச்சு ஒரு இனத்தை அப்படியே டோட்டலாக அழிக்கிறேன்னா அப்படியே உயிரோடு அழிச்சிருக்கணும், எல்லாரையுமே அழிச்சிருக்க வேணும். ஆனால் அவன் ஒரே பிள்ளை உயிரோட விட்டது. இன்றைக்கு பாருங்கோ, முள்ளி வாய்க்காலோ, வவுனியாவோ, முல்லைத்தீவோ, கிளிநொச்சியோ, வட்டவ அந்த இந்த 18 வருஷத்துக்கு முதல் போர் நடந்த இடம் மாதிரி இருக்காண்டு. எங்கே போனாலுமே தமிழன் பிழைச்சி கொள்ளுவான். நாங்கள் தமிழர் எப்பயுமே வந்து நாங்கள் வீழ மாட்டோம். பட் என்னோட சின்ன ரிக்வெஸ்ட், வேதர் அது தமிழோ யாரோ ஒருத்தங்க வந்து ஃபினான்சியல் வைஸோ மென்டல் வைஸோ ஹர்ட்டாக இருக்கும்போது தயவு செய்து நீங்கள் உதவி செய்யாட்டிக்கும் பரவாயில்ல, உங்களோட வாய் வார்த்தையால் வந்து அவையில் ஹர்ட் பண்ண வேணாம்னு சொல்லிக்கொள்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் வியூஸுக்கோ கமெண்ட்ஸுக்கோ எதுக்குமே போடலை. இந்த மனசில் 17 வருஷம் 9 வயது
தொடங்கினது என் மனசில் வந்து ஒரு ஆறாத காயம்ன்றதை விட அது எப்பயுமே ஆறப்போகிறது இல்லை. என்னோடய அப்பா இந்த கையை பார்க்கும்போதோ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு நாளுமே என் கிளாஸில் என் பட்ஜில் பஸ்ஸில் எல்லாம் மீட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவை நான் பார்ப்பேன் என்னோடய அப்பா மாதிரி கால்கள் இல்லாதாக்கள், அதால் குடும்பத்தை இழந்தாக்கள், அம்மா இழந்தவன், அப்பா இழந்தவன் எல்லாத்தையுமே நான் பார்த்து கொண்டு வந்து இந்த வீடியோ வந்து என்னோட ஒரு மனசு ரிலாக்ஸுக்காண்டி தான் நான் போடுறேன். அண்ட் ஆல்சோ நான் திரும்பவும் தெரியாமல் யாரையாவது காயப்படுத்தியிருந்தால் நான் உங்களை காயப்படுத்துறதுக்காகவோ குறை சொல்கிறதுக்காகவோ இந்த வீடியோ போடையில் என்னோடய கஷ்டத்தை நான் ஷேர் பண்ணணுமென்றதுக்காண்டி தான் இந்த வீடியோவை வந்து போடுறேன். தமிழர் எப்படித்தான் எங்களை வீழ்த்த நினைத்தாலுமே நாங்கள் மீள் எழும்புவோமே தவிர்த்து எகைன் வீழ மாட்டோம். 17 வருஷத்துக்கு பிறகு இருக்கிற மாதிரியா இப்போ திரும்ப அடிபட்டு நொறுக்குப்பட்டு கொத்து குண்டுகளுக்கு மத்தியிலையும் அழிஞ்சு போன மாதிரியா இருக்குது எங்களோட தமிழ் தேசம். பாருங்க 17 வருஷத்தில் எப்படி டெவலப்மெண்ட் ஆகி இருக்குதுண்டு. இதுதான் தமிழர், இதுதான் எங்களோட வீரம். நாட்டில் எல்லா நாட்டிலையுமே மோஸ்ட்லி எங்களோட தமிழன் தான் இருக்கான். ஆனால் எங்களோட தமிழனுக்கு தான் ஒரு நாடு இல்லை. எனிவே நன்றி.